உருவாக்க வேண்டும். முதல்ல திரு தமிழ்மணி அவர்கள் எப்படி பார்க்குறாங்க? இது ஒரு சமூகத்தை அப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை தொடர்ச்சியாக தலைப்பே மாறிடும், தப்பாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தலைப்பில் கருத்துக்களை சொல்கிறேன். ரைட். அந்த அப்புறம் தலைப்பே அதான் விடும். எனக்கு விருப்பம் இல்லை சார். ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். அதிமுக செய்தது இமாலய தவறு, புறக்கணிச்சிருக்க கூடாது. எஸ், 100% சார். 26 ஜெயிக்கணும்னா இதுதான் ரிகர்சல். பார்லிமெண்ட் ரிகர்சல் கிடையாது சார், இதுதான் ரிகர்சல். அதுக்கு செய்திருக்க கூடாது. ஏன் செய்தாங்கன்னு அவங்க கட்சி பிரச்சனை நான் உள்ள போக விரும்பல. ஒன்று 2வது சுற்றுல என்ன கேளுங்க, தவிர்த்திருக்க முடியுமா தமிழ்மணின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறேன். 100% தவிர்த்திருக்கலாம், நல்லபடியாக செய்திருக்கலாம். இந்த ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வேண்டாம். ஓகே. சகோதரி சசிகலா அவர்களுடைய 6 பாயிண்ட் சொல்கிறேன். முடிஞ்ச பிறகு ஏதாவது கேள்வி. இதே இடத்துல அங்கே உட்கார்ந்து அம்மாவை மனமாற பாராட்டியிருக்கிறேன். விடுதலையான அன்னைக்கு அது எப்படி விடுதலையானாங்க? COVID-19 கொரோனா அஃபெக்ட் ஆகி ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகு 27 மணி நேரம் பெங்களூர் பயணிச்சு சென்னைக்கு வந்தாங்க. அவ்வளோ வைபூரா கூட்டம். நான் தப்பாக ஒன்றும் சொல்லலை. இறங்கின உடனே சொன்னாங்க, அரசியலேருந்து விலகிக்கிறேன், வீட்டில் போய் குப்புறப்படுத்து கொரட்டை விட்டாங்க. அவங்க என்னைக்கு வந்திருக்கணுமோ அன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா அதனுடைய வேற வேல்யூ வேற சார். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஓட்டுக்கிட்டு ஜாதியும் அதுலேயும் வருது தான், வரலை. என்ன காரணம்? இன்னைக்கு வரைக்கும் சொல்ல தயாராக இல்லை. இதுதான் என்னை தடுத்ததுன்னு அந்த அம்மா சொல்ல தயாராக இல்லை. ஓகே, விட்டுறேன். எப்போ அவங்க வந்திருக்கணுமோ அப்போ வரலை. எப்போ லேட்டாக வந்தாலும் கிட்டத்தட்ட எல்லாம் கடையை கட்டி கழுவி ஊற்றி மூடியாச்சு. அந்த கண்டிஷனில் இட்லி இருக்கான்னு கேட்டால் இன்னொருத்தர் இந்த அம்மாவை விட ஒரு 100 மடங்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்னு பேசப்பட்டவர். அவர் நடிகர் தான். ஒரு 6 வாழைப்பழம், 2 மல்கோ மாம்பழம், 1 லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரியில் ஒருத்தரை போய் பார்த்து, இருந்தாங்க அவங்கடா நீ யாருன்னு கேட்டா தான் பேரை சொன்னார். போராடணும்ல, அன்னைக்கு வந்தியா, எதுக்கு இப்போ வர்ற, நான் உனக்கு 1 லட்ச ரூபா கேட்டனா, போ. எவ்வளவு பெரிய அவமானம். காரணம், எப்போ போராடுறப்ப போயிருக்கணும். அதுக்கு அதே நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடினதெல்லாம் பாட்டு தான். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்து விட்டு வேற என்ன ஒன்று விளக்கம் சொல்லணும். சரி, இன்னொன்று, இவங்க அதிமுகன்னு அந்த அம்மா சொல்லிக்கிறதுக்கு எந்த நியாயம் இருக்குது? கேஸ் போட்டாங்க, சிட்டி சிவில் கோர்ட்டில் தோற்று போச்சு, ஹைகோர்ட்டில் தோற்று போச்சு. அதுக்கு பிறகு அவங்க சுப்ரீம் கோர்ட் பெருந்தன்மையாக போகலை. நான் ஏன் போகலன்னு கேட்கல. வித் த ரிசல்ட், அந்த அம்மாவுக்கும் அதிமுக கொடிக்கும் பேருக்கும் கலருக்கும் எந்த ஸ்நான பிராப்தியும் கிடையாதுன்னு சட்ட ரீதியாக எந்த தொடர்பும் இல்லை ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த நாளைக்கு போகிற இன்னைக்கு போகிற எல்லாத்தையும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில கல்யாணங்களுக்கு போனாங்க, கோயில்களுக்கு கல்யாணங்களுக்கு போனாங்க. பட் இந்த ஊருக்கு போகிறேன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. செய்யவே இல்லை. பலமுறை சொன்னாங்க, மக்களை சந்திக்க போகிறேன், டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பாமல் அவாய்ட் பண்ணுறேன். ஆனால் ஒன்றும் எடுபடல. கல்யாணங்களுக்கு போய் சில கல்யாணங்களில் கலந்துக்கிட்டு சில விஷயங்கள் பேசினாங்க. அரசியலில் சில கல்யாணங்களில் பேசினாங்க. சரி, இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ரிப்போர்ட்டர் கேட்டாங்க, அம்மா 2 முறை ஓபிஎஸ் உங்களை சந்திக்கணும்னு சொன்னாரே, ஏன் சந்திக்க மாட்டேங்கிறீங்க? ஐயா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், குறைஞ்சபட்சம் இல்லையா, தப்பாக எடுத்துக்கூடாதுன்னு. அவங்க சொன்னாங்க, அவர் எங்கள் கட்சிக்காரர் தானே, நாங்கள் எப்போ வேணா பேசிக்குவோமே. 6 மாதம் ஆச்சுல்ல, இன்னைக்கு வரைக்கும் பேசினாங்களா ஓபிஎஸ் கிட்ட? அந்த அம்மாவுக்கு உண்மையிலே ரீஎன்ட்ரி ஃபுல் என்ட்ரி எல்லாம் இருந்ததுனால் ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு அவர் எங்கள் கட்சிக்காரர், நாங்கள் எப்போ வேணா பேசிக்கலாம், மற்றவங்க வேறன்னு சொன்னார்ல. கரெக்ட். இன்னைக்கு வரைக்கும் சந்திப்பு நடக்கல, இல்லை ஒரு டெலிஃபோனில் பேசினா கூட நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். ஏன்னா எங்கள் அஃபிஷியலாக அப்படி எந்த வார்த்தையும் வரல நமக்கு தெரியும். எக்ஸாக்ட்லி சார், நமக்கு தெரிஞ்சு எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை. சரி, பாராளுமன்ற தேர்தல் அப்போ என்ன பண்ணாங்க இவங்க சார்? இவ்வளோ பெரிய பாராளுமன்ற தேர்தல் நடக்குது, இவங்க இருக்கிற ஜாதியை பற்றி ஒரு இஷ்யூ. இப்போ சகோதரர்
விளக்கமாக சொன்னார், அது உள்ளே போகலை. அப்போ அந்த நேரத்திலேயாவது இன்னது செய்யலாம் இன்னது செய்யக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களா? இல்லை. ஆக சரி, நேற்று இப்போ 3 குழு இருக்குது சார், நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒன்று மீட்பு குழு, உரிமை மீட்பு குழு பண்ருட்டி ராமச்சந்திரன் தலையில் கூட போகுது, டேட்லாம் சொல்லியாச்சு. இன்னொன்று சகோதரர் தான் அதில் சீனியர் மோஸ்ட், என்னுடைய அன்புக்குரிய நண்பர் புகழேந்தி. ஊர் பயணம் போய் எல்லாரையும் சேர்க்க போகிறோம். 3வது நேற்று சண்டே அன்னைக்கு எல்லாரும் என் வீட்டுக்கு வாருங்கள். குறைஞ்சபட்ச சகோதரர் போயிருக்கணும் இல்லையா? சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புதுசாக கட்டின ஜெயலலிதா இல்லம் பேர் இருக்கிற அங்கே போயாவது நம்ம நாங்கள் தயாராக இருக்கோம், இதான் எங்களுடைய மிஷன், இதுதான் ஒன்று சேர்க்கணுங்கிறது தான். எப்படி செய்கிறீங்க, என்ன செய்யலாம், ஏன் போகலை. ஆக இந்த 3 பேருக்குமே எதையும் ஒன்றாக்கணுங்கிற எண்ணம் யாருக்கும் கிடையாது. எதையாவது சொல்லி கிச்சு பேப்பரில் வருதா, டிவியில் காமிக்கிறாங்களா, அப்படி ஓட்டுங்கிறத தவிர. இந்த பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறீங்க. இதுவரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஒருங்கிணைந்த தலைமை, ஒற்றை தலைமை, தேர்தலில் நாம் எதுவும் பேசி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், தேர்தல் முடிவு வரட்டும்னு வெயிட் பண்ணோம், தேர்தலில் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியலன்னா இப்போ வர வேண்டிய தேவை இருக்குது, அப்போ தான் ஒரு சமூகத்தினுடைய கட்சியாக அது மாறிடுச்சுன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டுமா? அதிமுக தேர்தலில் ஜெயிச்சிரும் நாங்கள் நம்பி இருந்தோம், தோத்து போச்சு, அதனால வர்றோம்னா நீங்கள் சொல்கிறது அதான் கிட்டத்தட்ட இட் கம்ஸ் டு தட் பிரதர். அதை அப்படி தான் எடுத்துக்கணுமா? நான் அதை நானே நினைக்கலையே. நான் எடப்பாடியுடைய தீவிர ஆதரவாளர். 1000 டிவியில் சொன்னேன், ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. மன்னிச்சுங்க, அவர்கிட்டே சொல்ல சொன்னேன், நான் நேரடியாக சொல்ல ஒருத்தரை விட்டு. ஓகே, உங்க பார்வை அது, உங்க அப்சர்வேஷனாவோ அது இட் இஸ் கம் ட்ரூ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதனால அப்ப அந்த அம்மா என்ன செய்யணும் அன்னைக்கு? ஓகே, எப்ப ஓபிஎஸ் இந்த உரிமை மீட்பு, ஒருங்கிணைப்பு இதெல்லாம் மீனிங்லெஸ் அப்படிங்கிறீங்க. 6 மாசத்துக்கு முந்தையே சொன்னாங்கல்ல, எங்க ஊருக்கு எங்க ஆள் தானே பேசிக்கணும். அந்த பார்லிமெண்ட் டயத்துலயாவது ஓபிஎஸ் வாங்க, ஓபிஎஸ் பலாப்பழத்தை தூக்கிட்டு நிக்காதீங்க, வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் கிட்ட ஏதாவது செய்தாங்களா? ஒன்று அவங்க விரும்புறது எல்லாமே அப்பப்போ தான் இருக்கிறேன்னு காமிச்சுக்கணுங்கிறத தவிர இந்த 3 குரூப்புக்கும் எதையும் செய்ய முடியாது. ரைட், முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஆவடி குமார் இணைஞ்சிருக்காரு, நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு புகழேந்தி, எதுவுமே செய்ய முடியாத ஒரு 3 குழுக்கள், இது ஒரு பொருள் இல்லாத ஒரு குழு தான், இதனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு உங்களுக்காகவே திரு தமிழ்மணி. குட் ஈவினிங் டு நியூஸ் 18. அவர் அண்ணன் 3 குழுவை சொல்ல 3 தலைவர்களை சொல்லிட்டு இருக்காரு. அதனால் குழு இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு வாரம் தான் ஆச்சு. முயற்சி பண்ணுறோன்னு அதில் இறங்கியிருக்கோம் நாங்கள். நான் மிஸ்டர் ஜேசிடி பிரபாகரன், மிஸ்டர் கேசி பழனிசாமி, இப்படி கொஞ்சம் பேர் அப்படியே இறங்கியிருக்கோம். அதில் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். அவருடைய நேற்று போயிருக்கலாமேன்னு கேட்டேன், இல்லை சண்டே போயிருக்கலாமே, நான் வேலையை அங்கே ஆரம்பிச்சிருக்கலாமேன்னு கேட்டேன். வேற யுவர் கரெக்ட் சார், ஐ எம் நாட் டினைங். நம்ம லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம், அவங்க கூப்பிடணும். யாருக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கீங்க? எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கோம், 4 பேத்துக்கும். புரியல. எடப்பாடி பழனிசாமி, சரி, சசிகலா என்கின்ற சின்னம்மா, சரி, டிடிவி தினகரனுக்கு, ஓபிஎஸ் அண்ணனுக்கு 4 பேருக்கு. என்ன லோக்கல் ஸ்டாண்டிங் உங்களுக்கு? லோக்கல் ஸ்டாண்டிங் எல்லாரும் சேர்க்கணும் சார், கட்சி போயிடும். அது இல்லை சார், நீ ஒரு கட்சி ஒருத்தர் நடத்தியிருக்கார் சார், நீதிமன்றம் எல்லாம் சொல்லி பொதுச்செயலாளர் ஒரு தொண்டை சாதாரண வச்சுக்கோங்க, போறோம் சார். நீங்க அவரை கூப்பிட, அவரை கூப்பிடல, நம்ம உங்க லெட்டர்ல அந்த லெட்டர் கண்டென்ட் அவருக்கு படி நீங்க சொன்னீங்க. லெட்டர் நீங்க சொன்னதா சார் 4 பேருக்கு லெட்டர் அனுப்பியிருக்கோம். எக்ஸாக்ட்லி அந்த 4 பேருக்கு லெட்டர் அனுப்புறதுக்கான உங்ககிட்ட உங்களுக்கு என்ன அடிப்படை இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. டிராவல் பண்ணிருக்கேன் சார்.